இளைஞர்களை
மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இருக்கிறது என்று சொன்னார். கோடி கோடியான கொட்டி குவித்தால் அதை மீட்டெடுக்க முடியாத ஒரு பருவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னார். அவனது வாழ்க்கையில் அவன் அனுபவிக்கக்கூடிய வாலிப பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த காலம். வாலிப பருவம் என்று சொல்வது 15 வயதுக்கு மேல் 30 வயது வரைக்கும் 40 வயது வரைக்கும் வாலிபம் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள், ஒரு மனிதன் ஒரு வாலிபன் அவனுடைய பின்னால் வாழ்க்கையில் அவன் என்னவாக மாறவிருக்கிறார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய வயது எது என்று சொன்னார் 15 இருந்து 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 10 வருட காலகட்டங்கள். இதுதான் இவரது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமான ஒரு காலம். இந்த வயதுல ஒரு வாலிபன் தன்னை எப்படி அமைத்துக் கொள்கிறார், அது நல்லதாக இருக்க கெட்டதாக இருக்க, எப்படி அமைத்துக் கொள்கிறாரோ எஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் அப்படித்தான் இருப்பார். அதை விட்டு அவரால் தப்பித்து போக முடியாது. ஒரு வாலிபர் தன்னை பழக்கப்படுத்திக் கொண்டார். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்படி பழக்கப்படுத்திக் கொள்கிறார்? நல்ல சிந்தனை உடையவராக, தூர நோக்கு சிந்தனை உடையவராக, ஒரு பத்தினித்தன்மை உடையவராக ஒரு மனிதர், ஒரு வாலிபன் தன்னை பழக்கப்படுத்திக் கொண்டார். அவருடைய பின்னால் காலகட்டம் 25 வயதுக்குள்ளே அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு காலகட்டம் கொடுக்கிறார். அந்த காலகட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் அவரால் அந்த நல்ல நிலைமையை விட்டு அவரால் தன்னை மாற்றிக் கொள்ள முடியாது. அதே நேரத்தில் ஒரு வாலிபன் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தன்னை எவர்களை எந்தெந்த காரியத்தினால் ஒரு மனிதன் பிறரால் தீயவன் என்று ஒதுக்கப்படுவான், அந்த செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதற்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொண்டவராக மாறிவிடுவாரா என்று சொன்ன ஒரு காலகட்டம் வரும். உடல்ல வழியிலிருந்து நரம்புகள் எல்லாம் துவண்டு போய் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் கூட ஒரு சில தீமைகளை அவன் விடாமல் துடிப்பார், விடுவதற்கு நினைப்பார், ஆனால் விட முடியாது. அவ்வளவு பெரிய மூதறித்தனத்திற்கு உள்ளாகக்கூடியவனாக அந்த வாலிபன் மாறுகிறான். இது ஏதோ கற்பனை அல்ல வரலாற்று விஷயங்கள் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிதர்சனமாக நடக்கக்கூடிய விஷயம். ஒரு சமூகத்தில், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சமூகமாக எடுத்துக்கொண்டால், சமூகத்தை எடுத்துக்கொண்டால், அந்த சமூகத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது வாழ்க்கை. ஒரு சமூகம் நல்ல சமூகமாக உருவளிக்க வேண்டும் என்று நினைத்தார், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை நல்லவர்களாக மாற்றிவிட்டால் போதும். ஒரு நூற்றாண்டு காலம் அந்த சமூகத்தை யார் வசித்து பார்க்க முடியும்? அதே போன்று ஒரு சமூகத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி ஒன்றுமில்லாதவர்களால் ஆக்க வேண்டும் என்று நினைத்தார். எதுவுமே செய்ய வேண்டாம், பெரியவர்களை விட்டுருங்க, பெண்களை விட்டு விடுங்கள், சிறுவர்களை விட்டு விடுங்கள், இருக்கும் மாணவர்களை நாசப்படுத்தி விட்டார். அந்த சமூகம் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளாக தெரியாது, அங்கு மீண்டும் திரும்புவோம். அல்லாஹ் அவ்வளவு தூரத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பருவம் தான் வாலிப பருவம் என்று சொன்னால், அந்த பருவத்திற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூடான ரத்தத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார், முறுக்கேறிய நரம்பை எல்லாம் கொடுத்திருக்கிறார். எதை நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற உணர்வை அல்லாஹ் கொடுக்கிறார். அது நல்லதோ கெட்டதோ,
நினைச்சிட்டேன், இதை செய்யணும்னு நினைச்சிட்டேன். அது அம்மாவுக்கு தெரியாம, அத்தாவுக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம, அல்லது யாரை எடுத்தாலும் சரி எல்லாரும் தூக்கி போட்டு செஞ்சு முடிச்சு காட்டுவேன் அந்த உணர்வு, அந்த வைராக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னு சொன்ன இந்த வாலிப பருவம். 40 வயசுக்கு மேல யோசிக்க ஆரம்பிச்சுவார், செய்யணும்னு நினைப்போம். ஆனா அது வரக்கூடிய லாப நஷ்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிற சிந்திக்கிற திறமை வந்துடும். யாராவது எடுத்து சொன்னாலும் ஆமா அப்படிதான் ஆயுதங்களை ஒத்துக்கொள்ளுங்க ஒரு மனப்பக்கம் வந்துவிடும். ஆனால் நாம் சொல்லி காமிக்கக்கூடிய இந்த வாலிப பருவத்திலே அவன் பார்த்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்களே அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன செய்ய முடியாதுன்னா அந்த சிந்தனையை அவளா பார்த்து விட்டா பண்ணிட்டாலே தவிர வேற யார் எழுதி சொன்னாலும் அவ்வளவு பெரிய வைராக்கியம் இருக்கும். அதற்காக எதையும் இழக்குவதற்கு அவன் இதான் வாலிப பருவத்துடைய முக்கியமான ஒரு விஷயம். அதனால்தான் இஸ்லாத்துல வாலிப பருவத்திற்கு மிக முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய வரலாறுகள், இஸ்லாமிய வரலாறுகளை எடுத்து வைத்து உலக ரீதியாக நடந்திருக்கக்கூடிய வரலாறுகள், எந்தெந்த புரட்சிகள் எல்லாம் இந்த உலகத்தில் வெற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தால் எந்த புரட்சிகளில் அடிப்படையாக இளைஞர்கள் காலாக வைத்து நடத்தப்பட்டிருக்கிறார்களோ அத்துணை புரட்சிகளும் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. ஹிட்லர் நடத்திய நாடு படையும் அவன் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு காரணம் அவருடைய சிந்தனை இருந்தது. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு யார் இருந்தார்கள் என்று சொன்னால் அவன் குறிவைத்தது இளைஞர்களே மட்டும்தான். அவனது படையில் லட்சக்கணக்காக இருந்தவர்கள் இளைஞர்கள். இதோடு மட்டுமில்லை, எத்தனையோ வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். மங்கோலியர்களுடைய வரலாறை நீங்கள் புரட்டி பாருங்கள், தாத்தாரிகளுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் மங்கோலியர்களை பார்த்து தாத்தாரிகளை பார்த்து உலகத்தின் பெரும் பகுதியினர் பயந்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அதுல இருந்தவர்கள் எல்லாம் வாலிபர்கள். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அடினே அடிச்சு வந்துடுவார். உயிரை இழந்தவர்களுக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்படியாப்பட்ட அளவுக்கு அவர்களுடைய மூளை சரம் செய்யப்பட்டிருந்தது. ஒரே ஒரு வருவார் தாத்தாரியிலிருந்து ஒரே ஒரு அசைக்கமா இவரை அசைக்கமுள்ளாக இருக்கிறார்கள் வரலாற்று. ஒரே ஒருத்தர் வந்து ஈராக்கில அந்த சிறு மாசங்களில் வந்துவிட்டு எல்லாத்தையும் வெளியே கூப்பிட்டு தலையை குனிய சொல்லி நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் தலைமுடிந்து நிற்பார்கள். அத்தனை பேரை அப்படியே வெட்டி வெட்டிருக்கோம். மனசுல ஒரு இறக்கம் ஈர்வு எதுவுமே இருக்க அவனுக்கு கொடுக்கப்பட்ட கமாண்டது வெட்டிக்கான இது இளைஞர்களுக்கே இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம், சென்று முடிக்கணுங்கிற அந்த உணர்வு, லாப விஷயங்களை எல்லாம் கணக்கு போட்டு பார்க்க தெரியாதவே அவர்களை யார் ஏற்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய அந்த இயல்பு இளைஞர்கள் மட்டும்தான். அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு காலம் வரைக்கும், இன்னைக்கு நம்முடைய நிலச்சரமாக இந்த காலகட்டம் வரைக்கும் எந்த எந்த பகுதியில, எந்த இயக்கங்கள்ல, எந்த அமைப்புகள்ல அதிகமா இளைஞர்களுடைய தொடர்பு இருக்கிறதோ அதுதான் மக்களிடத்தில் பெரிதாக பேசும். இன்னைக்கு வரைக்கும் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரியான ஒரு பவர் அல்லாஹ் இளைஞர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் அக்பர். அது ஒரு இருக்கட்டும். ஏன் சொல்லி காட்டுகிறேன் என்று சொன்னேன், இந்த இளைஞர் பருவத்திற்கு, அந்த வாலிப பருவத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் என்ன என்று சொன்னார், எதை நினைக்கின்றார்களோ அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற உணர்வை, வைராக்கியத்தை அல்லாஹ் 30 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா இதுல கொஞ்சம் தளர்வு வரும். 40 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா இந்த வேலை இருக்காது. எல்லாத்துலயும் நிதானம் வரும், லாப நஷ்டத்தை யோசிப்போம். 50 வயசுக்கு மேல எல்லாம் போயிட்டுல இந்த 25ல பல நாடுகளுக்கு 50 வயசுக்கு மேல போயிட்டே நம்ம கேட்பா வந்து அப்படின்னு முடிக்குவாங்க.
வாழ்க்கையில நீ என்னதான் சரி அப்படின்னு நிமிர்ந்திருக்கிற வயசு வாழ்க்கை. இதற்கு சான்றாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில இளைஞர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கார். எப்பேற்பட்ட இளைஞர்கள், திறமையிலையும் திறகலையும் பெருசா பேசப்படுற இளைஞர்கள் அல்ல. அழிக்க முடியாத குர்ஆனில் இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு புகழ் பாடுகின்ற அளவுக்குள்ள செய்தியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில இளைஞர்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனில் பகிர்ந்து காட்டுகிறார். சூரத்து கஹ்ஃபை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு அல்லாஹ் சொல்றார், நஹனு நகுஸ்ஸு அலைக கஸஸன் பில் ஹக். நபியே, உண்மையிலேயே ஒரு கூட்டத்தார்களை பற்றிய வரலாறை உங்களுக்கு நாம் சொல்லி காட்டுகிறோம். அவர்கள் யார் தெரியுமா? இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் எல்லாம் இளைஞர்கள். இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் எல்லாம் இளைஞர்கள். எப்பேற்பட்ட இளைஞர்கள் என்று சொன்ன, ஆமனூ பிரப்பிஹிம், தங்களுடைய இளமை பருவத்தில் தன்னுடைய சிந்தனையை அங்கே இங்கே என்று அலைவிட்டு விடாமல் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவ்வாறு நம்பிக்கை கொண்டிருந்ததினால் அந்த இளைஞர்களுக்கு நாம் கொடுத்த அந்த நேர்வழியில் அவர்களுக்கு நாம் இன்னும் அதிகப்படுத்துகிறோம், இன்னும் பூஸ்ட் கொடுத்தோம். அல்லாஹ் கொடுத்த அந்த பூஸ்ட்னால அவர்கள் மன்னருக்கு முன்னால் அழைத்து வரப்படுகிறார்கள். கொண்டு போடுவாங்க, நாடு நடத்துவாங்க, தலை இழுத்துவாங்க. வரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களது உள்ளத்தை நாம் கட்டினோம் என்றார். கொஞ்சம் கூட பயப்படல. ஒரு நாட்டில் அந்த நாட்டு அரசனுக்கு கீழே அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் எச்சரிக்கை பண்ணுகிற வாழ்வுக்கு வெற்றிகள் கொஞ்சம் கூட பயப்படல. ஓரச்சனை ஏழச்சனை அல்லாத இதை தவிர்த்து இந்த மார்க்கத்தை விட்டு வருவதற்கெல்லாம் எங்களால் முடியாது என்று சொன்னார்கள். அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வைத்து பாதுகாக்கிறார். எத்தனை வருஷத்துக்கு தெரியுமா? அவங்களை இவ்வளவு ஒரு உறுதியோட நின்றதுனால இந்த சமூகம் பின்னாடி, இந்த சமூகம் ஒவ்வொரு இளைய சமுதாயமும் நீ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு சிந்தனையை சிதறடிக்காத, நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற ஒரு இளைஞராக நீ இருந்தால், இந்த குகைவாசிகளை நான் எப்படி பாதுகாக்கிறோம், இந்த உலகம் முடிகின்ற வரைக்கும் அவர்களது புகழை நான் அழியாமல் எப்படி பாதுகாக்கிறோம், அதை போன்று உன்னையும் நான் பாதுகாக்கிறேன் என்ற படிப்படியை பின்னால் வருகின்ற சமூகம் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களது வரலாறை இங்கே சொல்லி காமிக்கிறார். எத்தனை வருஷங்கள் அல்லாஹ் தூக்க வச்சிருக்கீங்களா? 300 سنين وازداد 9 வருஷம் கூட ஒரு 9 வருஷம், கிட்டத்தட்ட 309 வருடங்கள் அவர்களை தூக்கத்தில் ஆரம்பிச்சார். தூக்கத்திலிருந்து விழிக்க செய்து இப்படி ஒரு இளைஞர்களை நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது அல்லாஹ் 309 வருஷத்துக்கு பின்னாடி மீண்டும் உலகத்துக்கு வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் அவர்களை அல்லாஹ் மீண்டும் உலகத்திற்கு விழிக்க செய்து கொண்டு வந்த பொழுது அவர்கள் வாழ்ந்த பகுதியை மொத்தமாக மாறி போயிருக்கிறது. முழு சமுதாயமும் இஸ்லாமிய சமூகமாக மாறி போயிருக்கிறது. அவர்களை பற்றி ஆச்சரியப்பட்டு, அவர்களை பற்றி அவர்கள் மிகவும் பெருமைப்பட்டு, அவர்களுக்காக நாம் ஒரு மஸ்ஜிதை செஞ்சு விடலாமா, கண்ணுக்கு முன்னாடி காட்டி எல்லாம் மீண்டும் கோரிக்கை கொண்டு வந்தார். விழிப்ப கொடுத்த, பசி வந்துச்சு, கையில காசு இருக்குல்ல, யாராவது போய் கடத்தல் போய் என்ன செய்யுங்க, உணவு வாங்கிட்டு வாங்கன்னு போறார். உணவு வாங்க போறப்ப சொல்லி உணவு வாங்க போறது யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை பிடிச்சி மீன் என்ன பண்ணிடுவாங்க, இது குபுர் இழுத்துருவாங்க. அதனால யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அங்க கொண்டு போய் கடையில கொடுத்தா கடைக்காரர் வாங்கி நாணயத்தை பார்த்து முன்னையும் பார்க்கிறாரு. இது 310 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நாணயத்தை கொடுக்கிறாரு. இதை யாரெல்லாம் யோசிக்கிறார், யோசிக்க யாரும்
மன்னர்களுடைய மக்களை எல்லாம் கூட்டிய உடனே இவர் என்ன யோசிக்கிறார் என்று சொன்னால், இவர்கள் நம்மை குடிப்பதற்குத்தான் இவர்கள் திட்டம் போடுகிறார்கள் என்று மீண்டும் என்ன செய்கிறார்கள். அப்ப கூட என்ன செய்கிற மனுஷர்கள் பரவாயில்ல, அவங்க சேர்ந்து போகிற சின்னவர்கள ஈமான பாதுகாப்புகளை மீண்டும் ஓடி வருகிறார் குகைக்குள்ளே. குகைக்குள்ள உள்ள ஓடுவதா குகையை மறைத்து வருகிறார். உள்ள வந்தவொடனே குகையை அதுக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் விரட்டி வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து விடுகிறார். அவர்கள் ஞாபகார்த்தமாக பள்ளிவாசலை எல்லாம் கட்டலாமா அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை காட்டுகிறான் சமூகத்துக்கு. ஏன் காட்டினார்? ஒரு இளைய சமுதாயம் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு அவருக்காக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பார் என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதற்காக இன்னொரு இளைஞரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லி பார்த்தாங்க. யார் சிலை வணக்கத்தை விடுறதுனாலே தெரியல. எல்லாரும் மக்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியே போன நேரத்தில் எல்லா சிலையும் உடைச்சு போட்டு இருக்கிற சிலையில பெரிய சிலைக்கு கையில கோடாலை குடிச்சிட்டு வந்துட்டாங்க. பகவான் வந்துட்ட மக்கள் எல்லாம் திரும்பி வந்தா எல்லா சிலையும் உடைஞ்சு போயிருக்குது. ஒரு இளைஞன், ஒரு வாலிபர், அவருடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கிறது? தான் நினைத்த கொள்கை என்பதனால மக்களை திருப்புவதற்கு எப்படியெல்லாம் அவர்கள் எவ்வளவு துணிவோடு செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நான் யோசித்து பார்க்கிறேன். அதற்காக குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். உடனே மக்கள் எல்லாம் வந்து எல்லா சிலையும் உடைச்சிருக்கு, யாருப்பா உடைச்சது அப்படின்னு கேட்ட உடனே மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நம்ம ஊர்ல ஒரு இளைஞர் இருக்கிறார், நமது ஊரில் ஒரு வாலிபர் இருக்கிறார், இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் சொல்லப்படும், ஒருவேளை அவர்தான் செய்திருப்பார் என்று மக்களை முடிவுக்கு வருகிறார்கள். அப்படி என்றால் ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏகத்துவ கொள்கையை சொல்லியிருக்கும் மாணவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை காட்டுகிறார். அழைத்து வரப்படுகிறது. இப்ராஹிம் மன்னர் எல்லாரும் சேர்ந்து கேட்கிறார், நீதான் இப்படி பண்ணையா அப்படின்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், அந்த வாலிப பருவத்திற்கே உள்ள குறும்பு, அந்த குறும்புத்தனத்தோடு சொல்கிறார்கள், நான் இதை செய்யவில்லை, பல் ஃபஅலஹு கபீருஹும். கோடாலி யாருங்க இருக்கு பாருங்க, அது பெரிய சாமிகள் தான் கோடாலி, அதுதான் அவரோட உடைச்சது சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கேதான் ஒரு வார்த்தை அங்கே மக்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள்? சாமியாரப்ப கடவுள் தானே, யார் உடைச்சாங்கன்னு அவனே கேட்க, அது பேசக்கூடிய ஆற்றல் சொல்லுங்கிறாங்க. இதை கேட்ட உடனே இருந்தவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். திகைத்து நின்று விட்டு அப்பதான் யோசிக்கிறாங்க, பேசாத, ஒண்ணுக்கு சக்தி இல்லாத ஒரு கடவுளை எல்லாம் வணங்குகிறோம் என்ற யோசனை அப்பொழுது அத்தனை மக்களுக்கு ஏற்படுகிறது. கொஞ்ச நேரத்துல மனசு திரும்பி அப்பதான் சொல்றாங்க, பேசுவதற்கு, கேட்பதற்கு, நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு சக்தியற்ற ஒரு கடவுளையா வழங்குகிறீர்கள் என்பதற்கு நாசம் உண்டாகும். நல்ல அறிவு படைச்சாரப்பா, ஒண்ணுத்துக்குமே இல்லாத போன்ற வழங்கிட்டு இருக்கீங்களே என்று கேட்டார்கள். அதற்கு பின்னாடிதான் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இவரை இப்படியே விட்டாலும் சரி வராது, இவரை கழித்து சாம்பலாக்குங்கள். அப்படி சாம்பலாக்குவதில் உங்களது தெய்வத்துக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கும் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. பெரிய நெருப்பு உண்டாகப்பட்டுச்சு. பயந்தாங்களா? ஒரு பயம் வரல. இது இளைஞர்களுக்கு இயல்பாது பயங்கரமான ஊரே சேர்ந்த ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு ஊரே சேர்ந்த அப்படி இருந்தாங்க, தூக்கி எறியப்பட்டார்கள். கொஞ்சம் கூட பயம் இல்லை.
அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாறை நமக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார் என்று சொன்ன பின்னர் வருகிற இளைய சமுதாயம் படிப்பனை பெற வேண்டும் என்பதற்குத்தான். நீ எனக்காக கூறுகின்றார், உன்னை நான் பாதுகாப்பேன் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறு மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இளைஞரை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் சூரத்து யூசுஃபிலே. சிறு வயதிலேயே தனது சகோதரர்களால் கிணற்றில் வீசப்பட்டவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பின்னர் காலகட்டத்தில் அவர்கள் ஒருவரால் கிணற்றிலிருந்து தூக்கப்பட்டு மிஸ்ர் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டு வளர்க்கப்படுகிறார். உலகத்திலே யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு அழகை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பக்கத்துல இருந்தே வளர்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஆசை வருவது என்பது இயல்புதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் வாலிப பருவத்தை அடைந்த பொழுது அவருக்கு அந்த இறைவனை பற்றி உரித்தான ஞானத்தையும் அறிவையும் அவருக்கு நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றார். ஒரு காலகட்டம் வருகிறது, அந்த காலகட்டத்திலே வளர்த்த பெண்ணே அவர்கள் மீது எரிசுகிறார்கள், எச்சை கொள்கிறார்கள். பலம்மா ரல்லகத்தில் அல்லாஹ் வீட்டுல யாருமே இல்லை, எல்லா கதையும் அடைச்சாச்சு. தவறு செய்தால் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்ற தனிமை இருக்கிறது. ஒரு வாலிபனுடைய இயல்பு என்ன இருக்கும்? தப்பு செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா செய்யும். இது மனுஷனுடைய இயல்பு தான். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குர்ஆனில் பதிவு செய்யப்படுவதற்குள்ள முறையான காரணம், மெயினான காரணம் இதுதான். உடல் நல்ல உலகத்திலே மிகப்பெரிய அழகானவர், நல்ல சிகராத்திரமான உடல். தவறு செய்தால் யாரும் பார்க்க மாட்டாங்கிற சூழல் இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட பலம்மா அல்லகத்தில் அபவாப வகாலத் ஹைத எல்லா கதவுகளையும் அடைத்துவிட்டு தன் ஆசைக்கு இணங்கி என்று சொன்னவர்கள் கால அல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் திரும்புகிறேன், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். தன் வாலிபன் ஒரு வாலிபனுக்கு இயல்பாக எந்த உணர்வு ஏற்படுவோ அந்த உணர்வுகள் அனைத்தையும் அழைத்து காலக்கடியை போட்டு மிதித்துவிட்டு யார் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இந்த நேரத்தில் அவர்கள் மீண்டும் அந்த எதிராளியின் சூழ்ச்சியினர் அவர்கள் தவறு செய்தவர்கள் என்பதால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் கூட அப்போ கூட அவருடைய பத்திரை தன்மை வெளிப்படுகிறது. அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலை மிம்மா ததுஊனனி, அவள் என்னை எதன் பக்கம் அழைத்தாரோ அதற்கு நான் கட்டுப்படாமல் இப்படி நான் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது எனக்கு சிறந்ததாக இருக்கும். வாலிபனுக்கு என்ன பத்தினி தன்மை இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகின்ற வசனங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குறையோடு விட்டுட்டானே. ஒரு காலகட்டம் வருகிறது, அல்லாஹ் மறைக்கப்பட்டிருந்த உண்மையை அல்லாஹ் கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு பின்னர் வெளிக்காட்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பத்திரித்தன்மை உள்ளவர் என்பதை அல்லாஹ் சமூகத்திற்கு முன்னர் நிரூபித்து காமித்து அதற்கு பகரமாக என்ன கிடைத்தது தெரியுமா? இந்த ஆட்சியில் உங்களுக்கு என்ன பதவி வேண்டும் தேர்ந்தெடுத்தது. உணவுத்துறை அமைச்சர் என்ற பதவி எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார். அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார், நீ பத்திரித்தன்மை உள்ளவராக ஒரு வாலிபர் இருந்தார், உன்னை நீ ஆக்கிக் கொண்டார். ஒருவேளை உன்னுடைய பெயருக்கு கலந்து ஏற்படுகிற சூழல் ஏற்பட்டாலும் கூட இன்னைக்கு ஏற்படலாம், நாளைக்கு அது நீடிக்கலாம். ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்திற்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க வைத்து நீ பரிசுத்தவான் என்பதை உனக்கு உலகத்துக்கு முன்னால் காட்டுவான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சமூகத்திற்கு முன்னால் காட்டினார்.
இதோடு மட்டுமல்ல, சூரத்து யாசீனை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹபீபுன் நஜ்ஜார் அவர்களுக்கு ஒரு வாலிபர் தான். அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கு சாதகமாக வந்து பேசிய நேரத்தில் இருந்த கிராம மக்களினால் இடித்தே கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட அந்த வாலிபருக்கு அல்லாஹ் இறந்த உடனே சொன்ன வார்த்தை சொர்க்கத்திற்குள் நுழைகிறது. இந்த நேரத்தில் கூட அந்த இளைஞருடைய உள்ளம் துடிக்கிறது. உண்மையிலேயே அதான் அந்த வாலிப பருவத்திற்கே உடைத்தார் அந்த இளைஞர் என்று சொல்லி. யாரைத்தமும் யாரமும் பிமா அவரை ரப்பி வஜஅல்னி மினல் முக்ரமீன். அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாங்கிறது என் கூட்டத்துக்கு தெரியுமே என்று கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அறிவித்துக் கொடுத்தார். இது போன்று இன்னும் பல வாலிபருடைய வரலாறுகளை எல்லாம் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். உன் சிந்தனையை சிதறடிக்காமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவரது மார்க்கத்திற்காக ஒரு இளைஞர் தன்னை மாற்றிக் கொள்வார் என்று சொன்னார். அவருக்கு ஏற்படுகிற அத்துணை விஷயங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணையாக நிற்பார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இது போன்ற சம்பவங்களின் மூலமாக எடுத்துச் சொல்கிறார். குர்ஆனில் மட்டுமல்ல, ஹதீஸ்களில் பல நூறு ஹதீஸ்களில் இளைஞர்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய ஒரு காலகட்டம். இது உங்களுடைய வாழ்நாளை திரும்பி வரப்போவதில்லை. இந்த தருணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போன்று, அந்த இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போன்று, அந்த அஸ்ரால் காலை போன்று, அந்த ஹபீபுன் நஜ்ஜாரை போன்று தன் சமூகத்தில் வரக்கூடிய இளைஞர்களும் மாறி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை கொண்டவர்களாக சொல்கிறார்கள். இஹ்தனிமுல் ஹம்ஸத கப்ல ஹம்ஸ. وإليه زمانه يغتنم الخمسة قبل الخمسة. ஐந்து விஷயங்களை ஐந்து விஷயங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு முன்னாடி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷபாபக قبل ஹர்மிக். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் விஷயம் ஷபாபக قبل ஹர்மிக். உன் வாலிப பருவத்தை உனக்கு வயோதிகம் ஏற்படுவதற்கு முன்பாக பயன்படுத்தி நல்ல உணர்வோடு இருக்கின்ற பொழுது, நல்ல திடகாத்திரமாக இருக்கின்ற பொழுது, எதையும் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்தோடு இருக்கின்ற பொழுது உன்னை நீ சரிபடுத்திக் கொள், உன்னை நீ செம்மைப்படுத்திக் கொள். அப்படி இல்லை பின்னாடி முடியாதுங்கிறாங்க. பயன்படுத்திக்கிற என்ன அர்த்தம்? இன்னும் வாழ்க்கையை மாப் பண்ணக்கூடிய வயசு, அந்த வயசை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதை சொல்கிறார்கள். உன் வாலிப பருவத்தை உனது வயோதிகம் வருவதற்கு முன்பாக நீ பயன்படுத்திக் கொள்கிறார். அதற்கு இன்னும் 4 விஷயத்தை சொல்றாங்க. உன்னிடம் பணம் எடுத்து சொன்ன உனக்கு வருந்தவர்களுக்கு முன்னாடி செல்வத்தை பயன்படுத்திக்கோ. உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை உனக்கு நோய் வருவதற்கு முன்னாடி பயன்படுத்திக்கொள். உனக்கு மௌத்து வருவதற்கு முன்னாடி ஹயாத்துக்கு பயன்படுத்தும். எப்போ மௌத்து வருதுன்னு தெரியாது. இருக்கிற காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கொள். ஒரு ஓய்வு நேரத்தை உனக்கு வேலைகள்லாம் நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன்னு சொல்லியே இல்லையா, அந்த காலகட்டத்தை வருவதற்கு முன்னாடி பயன்படுத்திக்கொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுவதற்காக சபஅத்தும் யுதில்லுஹுமுல்லாஹு யௌம லா தில்ல இல்லா தில்லு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே எங்கேயும் நிழல் இருக்காது. அவனுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 கூட்டத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அர்ஷிற்கு கீழே நிழல் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னார். அந்த 7 கூட்டங்களில் ஒன்று யார் தெரியுமா? வஷாத்துன் நஷஅத இபாதத்தில்லாஹ். ஒரு வாலிபர் தன் வாலிபத்தை வணக்க வழிபாட்டில் கழித்து அப்படியே தன்னை வளர்த்துக் கொண்டிருப்பார்.
காலகட்டத்தில் அல்லாஹ் தன் அரசுக்கு கீழே நிழல் கொடுப்பார். வாலிபர்களுக்கு இதை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இன்னொன்றையும் சொன்னார்கள். அழகும் அறிவும் கோத்திர குணமும் சிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் தவறான வழிக்கு அழைத்த பொழுது நான் அல்லாஹ்வை பயந்து ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார். இவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அரசுக்கு கீழே நிழல் கொடுப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் நாம் சொல்லி காட்டணும் என்று சொன்னால், இஸ்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பருவம் வாலிப பருவம் என்பதில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஒரு வாலிபனுடைய கவனம் எதில் சிதறடிக்கப்படும் என்று சொன்னால் காலத்தின் மூலமாக சிதறடிக்கப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துவர்கள் சொன்னார்கள். யா ஷபாப், யா அஹ்ல ஷபாப், ஓ வாலிப கூட்டமே, மனிஸ்ததாஅமின்கும் அல்பாஅ, உங்களில் வாலிப பருவத்தை அடைந்து எவர் திருமணம் முடிப்பதற்கு சக்தி பெற்று விட்டாரோ அவர் உடனே காலம் தாழ்த்தாமல் திருமணம் முடித்துக் கொள்வார். அதற்கு அவர் சக்தி பெறாவிட்டால் அவர் தன் கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தன்னை அவர் பண்படுத்திக் கொள்வதற்கு அவர் நோன்பு வைத்துக் கொள்வது என்பதாக சொன்னார். அருமை சஹாபா பெருமக்கள் இந்த விஷயத்தை எப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னதற்கு பின்பாக தான் எங்கே வழிகட்டுக் கொள்வோமோ என்று பயந்திருக்கிறார்கள். உஸ்மான் இப்னு மஃஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு முறை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் திருமணம் முடிக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பண வசதி எல்லாம் இல்லை, நான் என் ஆண்மையை இழக்க செய்து கொள்ளட்டுமா? என்ன உணர்வு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் உங்களது வாழ்க்கையில் பறக்கச் செய்வான் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அடுத்து நடந்த போரிலேயே ஷஹீதாகக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் கொடுத்து விட்டார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து அழுதிருக்கிறார். அல்லாஹ் அக்பர். இந்த உணர்வு இளைஞர்களுடைய சிந்தனையை சிதறடிக்கக்கூடிய இந்த காலத்தில் அவர்கள் பட்டுவிடக் கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து சொல்லி இருக்கிறார்கள். யார் உங்களை திருமணம் முடிப்பதற்கு சக்தி பெற்றவர்களாக இருக்கிறீர்களோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று ஏன் சொன்னார்கள்? இளைஞர்களால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அதிகமானவர்கள் யாராக இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? இளைஞர்கள். உதாரணத்துக்கு ஒரு சிலருடைய பேரை சொல்லி காட்டுகிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அவருடைய வயசு 12, வாலிப பருவத்துக்கு கூட வரல, ஆனா இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கடுத்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பொழுது அவருடைய வயது 13, 2 பேருடைய வயசு 13. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ், ஸைத் இப்னு ஹாரிஸா இவர்களுடைய வயசு 15. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பின்னால் காலத்தில் மிக பெரிய மார்க்க அறிஞர் என்று போற்றப்பட்டவர்கள். இவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்த பொழுது அவருடைய வயது 14. ஜுபைர் இப்னு அவ்வாம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் ஒருவர். இவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்த பொழுது அவருடைய வயசு 14. தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபீ வக்காஸ், அஸ்மா பின்த் அபீ பக்கர். இதில் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவங்களை தவிர ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அக்கா, அவங்களை தவிர மீதம் இருக்கக்கூடிய தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபீ வக்காஸ் இவர்கள் எல்லாம் 17 வயசுல இஸ்லாம் வந்தாங்க. இந்த 3 பேருமே பின்னால் காலத்தில் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அஷரத்து முபஷ்ஷராக. அதற்கடுத்து பார்த்த முஆத் இப்னு ஜபல்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்துக்கு அவர்களால் கவர்னராக அனுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா. அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், உன்னிடத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பா என்று கேட்டார். யா ரசூலுல்லாஹ் அவர்கள் குர்ஆனை புரட்டி பார்ப்பேன் என்று சொல்கிறார்கள். அதில் கிடைக்காவிட்டால் உங்களுடைய சுன்னத்தில் நான் புரட்டி பார்ப்பேன் என்று சொன்னார்கள். அதில் கிடைக்காவிட்டால் இரண்டை வைத்ததற்கு நான் படாமல் என் சிந்தனையை கொண்டு நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஃபக ரசூலஹு, தனது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் தனது ரசூலை அல்லாஹ்வுக்கும் அவரது ரசூலுக்கும் நேர்வட வைத்து விட்டார்கள். அப்பேற்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதாக சொன்னார்கள். அப்பேற்பட்ட அந்தஸ்தை அடைந்தவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா. பல முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னி உஹிப்புக யா முஆத், இன்னி உஹிப்புக யா முஆத், முஆதே உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று வாய் நிரம்ப பல முறை சொல்லப்பட்டவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் இஸ்லாமுக்குள் வந்த பொழுது அவர்களுடைய வயசு 18. அபூ மூஸா அல்-அஷ்அரி பின்னால் காலத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இடையிலே இருந்த கருத்து வேற்றுமையில் நடுவராக நியமிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்தவர்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் இஸ்லாமுக்குள் வந்த பொழுது அவர்களது வயசு 19. ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அண்ணன், அவர்கள் இஸ்லாமுக்குள் வந்த பொழுது அவருடைய வயசு 22. உஸ்மான் இப்னு அஃபான் மூன்றாவது கலீஃபா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நேசித்த தனது 2 மகன்களை திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள். திருமணம் முடிச்ச அந்த 2 பேர் இறந்ததற்கு பின்பாகவும் சொன்னார்கள், எனக்கு இன்னொரு மகன் இருந்தால் அதை நான் உஸ்மானுக்கு தான் திருமணம் கொடுப்பேன் என்று சொன்னார்களே. அவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள். யாரை பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுகிறார்கள் என்பதால் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றார்களே, அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டாவது கலீஃபா. யாருடைய நாங்களே ஒரு சில நேரத்தில் அல்லாஹ் பேசுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர் ஒரு வழியில் வந்தால் சைத்தான் இன்னொரு வழியிலே ஓடிடுவார் என்று யாரை பார்த்து சொன்னார்களோ அந்த அல்லாஹ் தஆலா அன்பவர்கள் இந்த 3 பேரும் 25வது வயதில் இஸ்லாமுக்கு அல்லாஹ். நான் மேலே சொன்ன 20க்கு மேற்பட்டவர்கள் இன்னும் லிஸ்ட் நான் சொல்லலாம். அம்மார் ரலியல்லாஹு தஆலா, கபாபின் அரசு போல இருக்கக்கூடிய இன்னும் பலரை நான் சொல்லி காமிக்க முடியும். ஆனால் நான் சொல்லி காமித்த இந்த 20 பேரில் 8 பேர் பின்னால் காலகட்டத்தில் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்த பாக்கியத்தை பெற்றவர்கள். இதோடு மட்டுமல்ல, மிகவும் இன்னும் சொல்வதாக இருந்தால் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மக்காவில் பார்த்த ஆட்கள்ல ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு ஆள் இருக்காங்க, அவர் முஸஅப் இப்னு உமைர் அவர்கள். அவங்க தங்களுடைய 18வது வயதில் இஸ்லாமுக்கு வருகிறார்கள். நல்ல வாலிப பருவம். எப்படி அனுபவிக்கக்கூடிய வயசு தெரியுங்களா? அவங்க வாப்பாவுக்கு மேல சாதாரண சொத்தெல்லாம் வச்சிருக்கல, பெரிய சொத்து வச்சிருக்காங்க. அவர்கள் காலில் போடக்கூடிய செப்பல் யமன் தேசத்திலிருந்து வரும். அவர்கள் ஒரு முறை அத்தம் பூசி விட்டு நடந்து போய்விட்டால் அடுத்த தெருவுக்கு போயிட்டா இந்த தெருவுல முஸ்லிம்களுமே நடந்து போயிருக்கிறார் என்று அடையாளம் சொல்லப்படுகிற அளவுக்கு விலை உயர்ந்த அத்தனை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு பகட்டாக அழைப்பு ஒரு ஆள். நம்ம சொல்லுவோமா இல்லைங்களா? இப்ப அனுபவிக்கிறதை மச்சா எப்ப அனுபவிக்கிறது. அந்த மாதிரி அனுபவித்தவர்கள் தான் முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு காலகட்டம் வருகிறது, உண்மையை உணர்கின்ற காலகட்டம். இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், பெற்றோரிடத்திலே மறைத்து வைக்க சொன்னார்கள். சொன்னார்கள் மறைச்சு வைக்க எல்லா ஆடைகளும் புதிங்கப்பட்டு நிர்வாணமாக ரோட்டிலே அனுப்பப்படுகிறார்கள். தாய் இறக்கப்பட்டவர்களாக ஒரு கம்பளி போர்வை எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த கம்பளி போர்வையும் ஒரு சபைக்கு வருகிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய அந்த உஸைபில்லாஹ்வுடைய உள்ளத்துல இவ்வளவு பெரிய வாழ்க்கை இழந்துட்டு பதட்டம்லாம் இல்லை. அதுதான் அந்த பருவத்தினுடைய அந்த நெஞ்சு, இந்த வைராக்கியம். அம்மா இழந்துட்டோமே, அத்தா இழந்துட்டோமே, இவ்வளவு பெரிய பதட்டான வாழ்க்கை இழந்து விட்டோமே, பயம் வரல, அச்சம் வரல. இதையெல்லாம் எனக்கு அல்லாஹ் சொல்றான் மேல் அந்த உணர்வு தான் மேல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகபத்துல் தானியாவுக்கு வந்திருந்த 12 அன்சாரி தோழர்களோடு இவரை நீங்கள் மதீனாவுக்கு அழைத்து சென்று விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்பினார்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே சென்ற ரசூலுல்லாஹி தஆலா அவர்கள் ஹோம் சீட்ல உட்கார்ந்து ஐயோ அம்மா வந்துட்டோமே, அத்தா வந்துட்டோமே, இவ்வளவு பெரிய வாழ்க்கையில இருந்துட்டோமே அப்படின்னு ரசூலுல்லாஹி தஆலா அங்கே அவர்கள் முடங்கி கிடக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாகவே இப்படி ஒரு நபி வந்திருக்கிறார் என்ற செய்தியை மதீனாவில் இருந்த அத்தனை வீடுகளிலும் கதவை தட்டி தட்டி சொல்லுகின்ற சொன்ன மிகப்பெரிய பெயரை பெற்றவர்கள் அவர்களது கையினால் பனு சாத் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், 70 பேர் கொண்ட ஒரு குடும்பம் அவர்கள் ஆட்சியை ஒரு சின்ன ஒரு சொற்பொழிவை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை பேரை இஸ்லாம் எத்தனை வயசு இருக்கும்? 20 வயசுக்கு உள்ள அவர்கள் ஆட்சியை ஒரு முறையில அதான் இஹ்லாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலேயே ஒரு வாலிபத்தை அர்ப்பணிச்சுட்டாருன்னா அல்லாஹ் எப்படி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்தில் வேண்டாம்ங்கறாங்க. 70 பேர் கொண்ட ஒரு குடும்பம் பனு சாத் அப்படி மொத்தமா இஸ்லாத்துக்குள்ள வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடி மதீனாவே திரண்டு வந்து இஸ்லாத்தில் சேராதவர்கள் கூட அந்த நபியை ஒரு முறையோடு பார்த்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தார்கள். அந்த ஆர்வத்துக்கு யார் காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த 2வது ஆண்டில் அங்கே பத்ர் யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தத்திலே உஸைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய சகோதரனை கொல்கிறார். வைராக்கியம், நீ அல்லாஹ் மார்க்கத்தை நீ எடுத்து வந்தீங்க, நீ எனக்கு எழுதினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற மக்களை பார்த்து தான் அல்லாஹ் சூரத்துல் முஜாதலா கடைசி ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார். நபி முஃமின்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ் மீது ரசூலின் மீது எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் குடும்பத்தில் சேர்ந்த அண்ணனோ தம்பியோ அல்லது பாப்பாவோ உமாவோ யாராக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்துவிட்டார். இவர்கள் அவர்களை எதிரிகளாகத்தான் கருதுகிறார். ஏன் தெரியுமா? உலாயிக கதபல்லாஹு அலா குலூபிஹிம் ஈமான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்தில் தான் ஈமானை எழுதியிருக்கிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுற கடைசியில உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இப்பேற்பட்ட வாலிபர்கள் தான் அல்லாஹ்வுடைய பட்டாளங்கள் என்பதாக சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன் எல்லா விதமான மகத்தான வாழ்க்கைகளையும் தூக்கி எறியக்கூடிய அந்த பலத்திறன் படைத்த வாலிபர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெயர் உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பட்டாளம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அடுத்த 2வது ஆண்டிலே 4 ஹிஜ்ரி நாளில் உஹது போர் நடக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த போரிலே ஷஹீதாகக்கூடிய மகத்தான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸஅப் ரலியல்லாஹு தஆலா கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்கின்ற பொழுது கஃன் கூட சரியாக இல்லை. இருந்த அந்த கம்பளி போர்வையில் தான் தலையை மூடிவிட்டு காலுக்கு கீழே உள்ளே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் சொன்னார், நான் முஸஅபை மக்காவில் பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச் சிறந்த ரொம்ப அழகுள்ள ஒரு நல்ல தோற்றம் உள்ள ஒரு வாலிபராக, நல்ல வசதியும் பெற்ற ஒரு வாலிபராக நான் பார்த்தேன். ஆனால் இந்த முஸஅபை கஃன் செய்வதற்கு கூட அவருக்கு என்ன இந்த மாதிரி ஒரு நிலையில் அவர்கள் மரணிக்கிறார்கள். இது எல்லாம் அவர்கள் எல்லாம்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி பலஸ்தீன வரைக்கும் வெற்றி அடைகிறது. முஸ்லிம்களுக்கு அவ்வளவு சொத்து வந்து புரியுது. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறாமைப்பட்டவர் யார் தெரியுங்களா? முஸ்லிம்கள் முஸ்அபுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வார். முஸ்லிம்கள் இவ்வளவுதான் வெற்றி அடைவார்கள். அந்த வெற்றி மூலமாக இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் வரும். அதை அனுபவிக்கக்கூடிய எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இதையெல்லாம் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன் பலமான வாழ்க்கையை இழந்து மதீனாவுக்கு இத்தனை செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷஹீதாக்கி கொண்ட அந்த முஸ்அபுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வார். பொறாமைப்பட்டிருக்கிறார்கள். நான் அந்த இடத்தில் இருந்திருக்க கூடாது என்று கூட ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் ஏன் அந்த மன அந்த உத்வேகம் யாருக்குன்னா அவங்களுக்கு தான் வரும். அல்லாஹ் இதை போன்று பின்னால் காலகட்டத்தில் வேற மனோனா என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 70 வாலிபர்களை அனுப்புகிறார்கள். வேற மனோனா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டி 70 பேர்களை அனுப்புகிறார்கள். அந்த 70 பேர்களுமே வாலிபர்கள். அவங்க யார் தெரியுமா? யூரஃபூன அன்னஹும் குர்ரா. அவர்கள் எல்லாம் அன்சாரி இனத்தை சார்ந்தவர்கள். அத்தனை பேரும் மக்களுக்கு மத்தியிலே குர்ராக்கள். அதுவரை இறங்கியிருந்த அத்துணை குர்ஆன் வசனங்களையும் மனனம் செய்தவர்கள் அறியப்பட்ட வாலிபர். அத்தனை பேரை அனுப்பி வைக்கிறார்கள். ஒவ்வொரு வாலிபரும் யோசிச்சு பாருங்க, என்னால் எத்தனை பேருக்கு போய் தனியா இஸ்லாம் சொல்ல முடியும்? நம்பிக்கை வச்சு ஒரு இளைஞர் பட்டாளத்தை போய் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவர்கள் எவ்வளவு தரமிக்கவர்களாக தங்களை உருவாக்கி கொண்டிருப்பார்கள் என்று யோசித்து பார்க்க. யூதர்களின் சூழ்ச்சியினால் அழைத்து செல்லப்பட்ட அத்தனை பேரும் கொல்லப்படுகிறார்கள். அதிலே ஹரபுபடு மல்ஹம் என்று சொல்லப்பட்ட ஒரு சகார் மறைந்திருந்து ஒரு யூதர்களால் தாக்கப்படுகிறார்கள். உடலிலே கத்தி குத்தப்பட்டு ரத்தம் அவ்வளவு பிரவாகம் எடுத்து கொல்லப்படுகிற அந்த நேரத்தில் அவர்களது நாவில் இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஃபுஸ்து பிரப்பில் கஅபா, ஃபுஸ்து பிரப்பில் கஅபா, ஃபுஸ்து பிரப்பில் கஅபா. கஅபாவின் ரட்சகரின் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன், வெற்றி அடைந்து விட்டேன், வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்லியே நம்பினார். ஏன் தெரியுமா? அவங்க ஆசை அப்படி இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய பாதையில் நான் வெற்றி கொல்லப்பட வேண்டும், ஷஹீதாக மரணிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் இலக்காக நிச்சயமாக இருந்தது. அந்த இலக்கை அவர்கள் அடைந்தவுடனே அவர்களது நாவில் இருந்து வந்த வார்த்தை ஃபுஸ்து பிரப்பில் கஅபா. இந்த வார்த்தையை கேட்டவுடனே யார் கொண்டாரோ அவர் ஏன் இவர் இப்படி சொன்னார் என்பதை யோசித்து பின்னால் விடையை தெரிந்து கொண்டு நாம் பெரிய தவறை எடுத்துவிட்டோம் என்ற நம்பிடத்திலே வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதை பார்க்கிறோம். இறந்தும் பிறருக்கு இதாயத்தை கொடுத்தவர்கள் அந்த சஹாபிகள். இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்த அபூ ஜஹலை கொண்டது யார்? 2 இளைஞர்கள், 16 வயசு 17 வயது நிரப்பாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சண்டை போட்டு இருக்கிறார்கள். ஏன் அவரை நீங்கள் போருக்கு தேர்ந்தெடுத்தீர்கள், என்னையே நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, என்னையும் அவரையும் சண்டைக்கு விட்டால் நான் தான் ஜெயிப்பேன் என்றெல்லாம் வென்று காட்டியிருக்கிறார்கள். தன்னை உயரமானவர்களாக காட்டுக் கொள்வதற்காக வேண்டி பெருவர்களை இப்படி இப்படி எக்கிலிருந்து இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களின் உள்ளத்தில் எல்லாம் என்ன இருக்கிறார்கள் சொல்லுவாங்க. இதை அவர்கள் தன்னுடைய ஹோபியாக, தன்னுடைய லட்சியமாக, தன்னுடைய இலக்காக அவர்கள் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அல்லாஹ் மறுமை வாழ்க்கை சொர்க்கம் இதை கொண்டு மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தை அவர்கள் பலப்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் அக்பர். இது போன்ற இளைய சமுதாயத்தை வைத்துதான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த 12 ஆண்டுகளுக்குள்ளார் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே இல்லையா, ரோம் வெற்றி கொள்ளப்படும், பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும், யமன் தேசம் உங்களுக்கு வெற்றி கொண்டு தரப்படும் என்பதாக கந்தக்குடி யுத்தத்திலே சொல்லி காமித்தார்களே, அத்துணை நாடுகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நகர் படைத்த 12 ஆண்டுகளுக்குள்ளாகவே அத்தனை நாடுகளுக்கும் இளைஞர்களால் கொண்டிருப்பார்கள். அதையும் தாண்டி பலஸ்தீனமும் உமர்லாஹு தஆலா ஆட்சி காலகட்டத்தில் கொண்டிருப்பார்கள். எவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்பாக தன்னை நபியை சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் முஸைலமத்துல் கத்தாப் கொலை செய்யப்பட்டது. யாரால் கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னார், வஹ்ஷி என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞரின் மூலமாக அஸ்வதுல் அனசி யமன் தேசத்திலிருந்து தன்னை நபி என்று சொன்ன அவரை இல்லாமல் ஆக்கியவர்கள் ஃபைரோஸ் என்று சொல்லுகின்ற ஒரு இளைஞரின் மூலமாக தான் கொல்லப்படுகிறார். என்ன கருவாக ஒரு உள்ளத்தில் இவ்வளவு வேட்கை, இவ்வளவு பெரிய ஆர்வம் அவங்களுடைய உள்ளத்துல இருந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்த பட்டம் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்தி கொண்டார். அவர்களும் அல்லாஹ் உங்க மனசுல எதுவுமே இல்லை, அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்பது சிந்தனை மட்டும்தான் உள்ளத்தில் இருந்தது. எதை அவர்கள் லட்சியமாக நினைத்தார்களோ அதை அவர்கள் அழைத்து கொண்டார். யாரும் தோல்விகளாக அல்லாஹ்வுடைய நிலா இல்லாம போய் சஹாபின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக என்னுடைய இளைய சமுதாயம், என்னுடைய சிந்தனை, நம்முடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு, எதுல நாம சிதைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய சிந்தனை முழுவதும் ஏதோ ஒன்றிலே கொண்டு போய் நான் அடமாக வைத்திருக்கிறேன். என்னுடைய லட்சியம் எல்லாம் என்னவாக இருக்கிறது? என்னைக்காவது யோசிச்சு பார்க்கிறோம். ஏதோ காலையில் இரவாக நான் தூங்கி எழுகிறேன், மறுநாள் வருகிறது தூங்கி எழுகிறேன், இப்படியே நாட்கள் போய்கொண்டே இருக்கிறேன். நான் என்னவாக என்னை நான் மாற்றிக்கொள்ள இருக்கிறேன் என்று நேரங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை, நேரங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமதானி மக்தூமுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். இரண்டு நேரத்தில் இருக்கிறது, அதில் அதிகமான மக்கள் அதில் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒன்று அஸ்ஸிஹத்து வல் ஃபரா, ஒன்று உடல் ஆரோக்கியம், அடுத்து ஓய்வு. இப்போ உங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை, குடும்ப பொறுப்பு கிடையாது, சம்பாதிக்கிற பொறுப்பு இல்லை, எந்த பொறுப்புகளும் இல்லை. நீங்கள் என்ன வேண்டுமோ அதை உங்களுக்கு செய்து கொடுப்பதற்கு வீட்டில் பெற்றோர்கள். நீங்க எப்படியெல்லாம் உங்களை பகட்டா ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்களோ அப்படியெல்லாம் மாற்றிக் கொள்கிறீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பனாரை பற்றி, தாயை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. இந்த பெரும்பாலான இளைஞர்கள் அப்படி வாப்பா 100 ரூபாய் சட்டை போடுவார், அவர் அதை பத்தி கவலை இல்லை. இவர் 500 ரூபாய்க்கு சட்டை வாங்கி போட்டே ஆகும், அவ்வளவுதான். வாங்கி கொடுங்க, இல்லாட்டி அன்னைக்கு பெருநாள் தான் இருக்க கவலை இல்லை. இந்த நம்முடைய சிந்தனை எல்லாம் ஆடைகளில் நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற பகட்டான பொருள்களில் மட்டும்தான் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொலைத்து போயிருக்கின்றோம். இதுவல்ல வாழ்க்கை, இது அல்ல நம்முடைய லட்சியம். நாம் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இத்தனை வரலாறு சொல்லி காட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு இவ்வளவு மலிந்து வருகிறது. இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் உங்களை நீங்க டாக்டரை மாத்திக்கோங்க, இன்ஜினியரை மாத்திக்கோங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாத்திக் கொள்ளுங்கள். ஆனால் உள்ளத்தில் ஒரு உணர்வு எப்பொழுதும் கொழுந்து விட்டு எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் என்னுடைய கேரக்டர் வாய்ஸாக, என்னுடைய குணாதிசய வாய்ஸாக நான் என்னை ஒரு சஹாபியாக மாற்றிக் கொள்கிறேன் என்ற உணர்வு எனக்கு வரும். இந்த நேரம் பார்த்தால் நம்முடைய சிந்தனைகள் எதிரே அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. கையில எல்லா கையிலும் ஒரு ஐபோன், ஒரு ஸ்மார்ட் போன். அது இல்லாட்டி கைகாலம் நடக்கும்.
எத்தனை இளைஞர்களுக்கு நான் சவால் விட முடியும்? ஒரே ஒரு நாள் உங்கள் கையில் இருந்து ஐபோனின் ஸ்மார்ட் போனின் தூக்கியில் இருக்க உங்களால் இருக்க முடியுமா என்று கேள்வியை கேட்டு பாருங்கள். 199% இருக்கிறதா? முடியாது. இதுல என்ன தேடுகிறீர்கள்? ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? நான் ஸ்மார்ட் போனை வச்சு ஐபோனை வச்சு நான் இதற்கு பயன்படுத்துகிறேன் என்பதை ஒவ்வொரு இளைஞர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேடுவதில், நான் பயன்படுத்துவதில் அசிங்கங்கள் நிறைந்து போயிருக்கிறது என்பது மட்டும் சொன்னாங்க. ஒரு மனிதன் திடீரென்று விபச்சாரியாக மாறிவிடுவது கிடையாது. அவன் கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, நாவு பேசுகிறது, கை பிடிக்கிறது, கால் நடக்கிறது, இதெல்லாம் செய்வதற்கு பின்பாகத்தான் அவன் விபச்சாரம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து நெட்ல வச்சாச்சு. 24 மணி நேரம் தூக்க நேரத்தை தவிர்த்து, அந்த தூக்க நேரம் கூட சொப்பமா போச்சு. ஸ்மார்ட் போன் இருக்கிறதுனால 8 மணி நேரம் தூங்குறதுலாம் கிடையாது. 4 மணி நேரம் 3 மணி நேரம். பெண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாருக்குமே தெரியாம போர்வை பத்திக்கிட்டு நடக்குது. என்னத்தை தேடுகிறோம்? நீங்கள் என்னத்தை தேடி கண்டுபிடித்து விட்டீர்கள். பொது அறிவை நீங்கள் என்னத்தை எதை வளர்த்திருக்கிறீர்கள்? எதை கொண்டு எதை வளர்த்திருக்கிறோம்? இஸ்லாத்தை பற்றி எழுதால் அதெல்லாம் தேடிக்கின்றோம். என்னைக்காவது ஒரு நாள் இஸ்லாத்தின் மூலமான விஷயங்களை அது தேடி பார்த்திருக்கிறீர்களா? இஸ்லாமிய வரலாறுகளை தேடி பார்த்திருக்கிறீர்களா? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தங்களுடைய பொருளாதாரம் உடலாலும் அர்ப்பணித்த இஸ்லாமிய தியாகிகளுடைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? கையில தான் வச்சிருக்கீங்க. எத்தனை எண்ணிக்காக அதை தேடி பார்ப்போம் உணர்வு வந்திருக்கிறா? சஹாபாக்களை பத்தி பார்ப்போங்கிற உணர்வு வந்திருக்கிறதா? எல்லாம் கிடைக்கும் அதுல. ஆனா அது எல்லாத்தையும் விட்டாச்சு. எது நம்முடைய சிந்தனைகளை பாழாக்குமோ அவைகளை மட்டும் தேடிக்கொண்டு என் வாழ்க்கையில் நாம் இழந்து என் வாழ்க்கையின் லட்சியம் மறக்கடிக்கப்படுகிறது. இதுவல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காலகட்டம் மிக அற்புதமான காலம். இமாம் அழகாக சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நேற்று போல் இன்று இருந்தால் அவன் தூக்கத்தில் இருக்கிறான். நேற்று மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு. நேற்று மாதிரிதான் இன்னைக்கு. அப்படின்னா என்ன? உன் வாழ்க்கை நேற்று வரை இன்னைக்கு சிறந்ததா இருக்கணும். அப்பதான் வீழ்ச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நேற்றை விட இன்னைக்கு மோசமாக இருந்துச்சுன்னா அவன் சபிக்கப்படுவதற்கு தகுதியாக யோசிக்க பாருங்க. அவைகளை தேடுவதன் மூலமாக உங்க கையில் இருக்கக்கூடிய ஐபோன்ல நீங்கள் தேடுற எதைகளை தேடினா பாவச்சுமைகள் அதிகரித்துக் கொண்டே செல்லுமோ அதிலே கவனங்களை செலவிட்டா அது சம்பந்தமாக பேசலாம். நண்பர்கிட்ட பேசுறப்ப எதுக்கு அதிகமாக பேசணும்? எதுல நம்முடைய நேரங்கள் அதிகமாக வாழக்கூடிய நேரத்தில் அதிகமாக செலவழிக்கப்படுகிறது? யாரோ ஒருத்தர் அழகா ட்ரெஸ் பண்ணி ஒரு போட்டோவை போட்டா அதுக்கு மெனக்கிட்டு உட்கார்ந்து 12 மணிக்கு லைக் போட முடியும். நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் குர்ஆனுடைய வழக்கம் ஹதீஸுடைய வழக்கம் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இருக்கிறது. இதையெல்லாம் தேடி பார்க்க வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு எடுக்கப்பட்டிருந்தால் நான் எங்கே சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, குறிப்பாக வாலிபர்களை கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள். நமது வாழ்க்கை என்பது இங்கிருந்து கடந்து போகின்ற நேரங்கள் தான் வாழ்க்கை. இந்த நேரங்கள் தவறப்பட்டு விட்டால் உலகத்தையே நீங்கள் திருப்பி கொடுத்தால் ஒரு வினாடி பொழுதை கூட நம்ம திருப்பி வாங்க. எனவே என்னிடமிருந்து செல்லுகின்ற ஒவ்வொரு நேரங்களும் என்னை பலப்படுத்துகின்ற, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாகுகின்ற, என்னை ஒரு சரித்திர நாயகனாக உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்முடைய நேரங்கள் செலவழிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை வாலிபர்கள் தங்களுக்கு மத்தியில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அதில் வாலிபர் பெண்களுடைய சிந்தனைகளை சீராக்கி அவர்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்காலத்தில் சிறந்த ஒரு சமுதாயமாக உருவாக்குவதற்கு
பாக்கியத்தை எல்லாம் தந்தருள்வானாக. வாசகரமான அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல்லாஹுல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வ ஸல்லம். இனி எல்லாம் அல்லாஹ் நிலையாக அல்லாஹ் சின்ன ஒரு அறிவிப்பு. குர்ஆன் ஓத தெரியாத சகோதரர்களுக்கு, அதாவது 15 வயதுக்கு மேற்பட்ட சகோதரர்களுக்காக சிறந்த ஒரு வகுப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 8 மணி நேரத்தில் உங்களை குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக மாற்றிவிட ஒரு வகுப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழகத்திலும் பல இடங்களில் இந்த வகுப்புகளை நடத்திட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இங்கேயும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய முயற்சியால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்புகள் இங்கே ஆரம்பிக்க ஏற்படவிருக்கிறது. ஒவ்வொரு பிரதி மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் வருகிற பிப்ரவரியில 11ஆம் தேதி அன்று 8 மணி நேர வகுப்பு வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதுல தகுதி என்னன்னு சொன்னா தமிழ் சரியாக எழுத படிக்க தெரிந்திருக்கிறது. ஒரு வகுப்பில் 10 சகோதரர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். காலையில 9 மணிக்கு வந்தா மாலை 5 மணி வரைக்கும் அந்த வகுப்புகள் வந்து தொடரும். காலையில் ஒன்றுமே தெரியாதவர்களாக வந்தால் தமிழ் மட்டும் நல்ல எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். மாலையில் நீங்கள் திரும்புகின்ற பொழுது குர்ஆனை எழுத்து கூட்டி படிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை மாற்றி அனுப்புகின்ற ஒரு சிறந்த ஒரு வகுப்பு நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் விருப்பமுள்ள சகோதரர்கள் அதில் கலந்து கொள்வதற்கு உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போன்று பெண்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் வகுப்புகள் நடத்தப்படவிருக்கிறது. அது வந்து மார்க்க சட்ட ரீதியான வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படவிருக்கிறது. அது சம்பந்தமான விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த போர்டில் இருக்கக்கூடிய 3 சகோதரர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டால் இது போன்ற வகுப்புகள் உங்களுக்கு நடைபெறவிருக்கிறது. அதிலேயும் குறிப்பிட்ட சகோதரிகள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும். முன்பதிவு செய்யக்கூடியவர்கள் மட்டும். அவங்களுக்கு வந்து 8 மணி நேரம் வகுப்புலாம் இல்லை. இது போன்று நாம் வரக்கூடிய ஜும்மாவுக்கு வருகின்ற நாட்கள்ல 2 மணி நேர வகுப்புகள் மட்டும்தான். அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மட்டும் கொடுக்கப்பட்டு வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படவிருக்கிறது. விருப்பமுள்ள சகோதரிகள் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு சம்பந்தமாக கேட்டுக்கொள்ளும்படி என்று கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன கேட்ட விஷயங்களுக்கு